இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஈரானின் IRGC படை தளபதிகள் இருவர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கவியரசன் இணைப்பில் இருக்கிறார். கவியரசன், இஸ்ரேல் தாக்குதலில் ஈரானின் IRGCயின் படை தளபதிகள் இருவர் பலியாகியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த விரிவான தகவல்கள். வணக்கம் அபிராமி. IRGC அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் காப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய சுருக்கம் தான் IRGC. இந்த அமைப்புக்கு ஈரான்ல மிக மிக முக்கியமான ஒரு பார்ட் இருக்கு. நிறைய விஷயங்கள்ல ஈரான் ராணுவத்தோட இணைந்து செயல்படக்கூடியவங்க இவங்க தான். ஈரான் அரசியல்ல இவங்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது. இந்த நிலைமையில இஸ்ரேல் தரப்புல ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. நாங்க நடத்தின தாக்குதல்ல IRGC-உடைய முக்கியமான தளபதிகள் 2 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. குறிப்பாக ட்ரோன் பிரிவின் தளபதியாக செயல்பட்டு வந்த அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அமின்பூர் ஜவுடகி அவருடைய பேரு. அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அதே போல இன்னும் ஒருவரும் நாங்க தாக்கி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை இஸ்ரேல் சொல்லியிருக்கிறாங்க. இது தொடர்பாக ஈரான்ல இருந்து இதுவரைக்கும் எதுவும் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வரல. இஸ்ரேல் மட்டும்தான் இதை கிளைம் பண்றாங்க. இப்ப இருக்கக்கூடிய அந்த அமின்பூர் ஜவுடகி யாரு அப்படின்னா ஏற்கனவே ட்ரோன் பிரிவோட தளபதியாக முகமது பாக்கர் தகர்பூர் அப்படின்னு ஒருத்தர் செயல்பட்டு வந்தாரு. அவர் சமீபத்துல தான் கொல்லப்பட்டார். அதன் பிறகுதான் இந்த அமின்பூர் ஜவுடகிய அந்த பதவிக்கு கொண்டு வர்றாங்க. ஆனா தற்போது அவரும் இஸ்ரேல் தாக்குதல்ல உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது எங்க இந்த தாக்குதலை நடத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஈரான்ல இருக்கக்கூடிய கோமில் அப்படின்ற ஒரு நகரத்துல அபார்ட்மெண்ட் ஒன்று மேல இஸ்ரேலிய படைகள் தாக்குதல் நடத்துறாங்க. இதுல IRGC-யோட குட்ஸ் படையின் பாலஸ்தீன பிரிவு ஒன்று இருக்கு. அதோட தலைவரான சையத் இசாடியும் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கிறாரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேலிய உளவுத்துறை அப்புறம் விமானப்படைக்கு இது மிகப்பெரிய சாதனை. கொல்லப்பட்டவர்களுக்கும் அதாவது அவங்க நாட்டை சேர்ந்தவங்களுக்கும் பிணை கைதிகளுக்கும் கிடைத்திருக்கக்கூடிய நீதி தான் இது அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. தற்போதைய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் ஆகட்டும் அல்லது ஈரான் ஆகட்டும் தாக்குதலுக்கு ட்ரோன்களை மிக அதிகமாக பயன்படுத்துறாங்க. அது கொஞ்சம் ஈஸியா இருக்கு, பவர்ஃபுல்லாவும் இருக்கு. அப்படிங்கிறதுனால ட்ரோன்களை தான் இஸ்ரேலும் ஈரானும் பயன்படுத்துறாங்க. உலக நாடுகள் பலவுமே தற்போது தாக்குதலுக்கு ட்ரோன்களை தான் பயன்படுத்துறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ட்ரோன் பிரிவின் தளபதியை கொலை செய்திருப்பதன் மூலம் அந்த பிரிவை வீக்கன் பண்றதுக்கான வேலையை இஸ்ரேல் பார்த்திருக்கிறாங்க. இதுக்கு அடுத்து ஈரான் நிச்சயமா அதுக்கு ஒரு புதிய தளபதி போடுவாங்க. ஆனா ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் வருவதும் அவர்கள் கொல்லப்படுவதும் அதன் பிறகு புதிதாக ஒருவரை போடுவதும் அப்படிங்கிறது பொதுவாக அந்த ஆபரேஷன்ஸை சுணங்கி தாமதமடைய வைக்கும், பாதிக்கும். அதுதான் இஸ்ரேலோட நோக்கமாக இருப்பதாக இதை பார்க்கும்போது தெரிகிறது. அபிராமி, விவரங்களுக்கு நன்றி கவியரசன். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்பாக தமிழகத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை தலைமை செயலாளர்களாக பதவி வகித்தவர்கள் நேரில் ஆஜராக வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அரசு ஊழியர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்குவது தொடர்பாக குழு அமைக்க வேண்டும், அது தொடர்பான அறிக்கையை 3 மாதங்களில் தாக்கல் செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 2023ஆம் ஆண்டு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த வழக்கு நீதிபதி பட்டு தேவானந்தன் முன் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை தமிழக அரசு அமல்படுத்தாமல் இருந்தது தெரியவந்தது. இதற்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதி கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தற்போது வரை பதவியில் உள்ள தலைமை செயலாளர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை பதிவு செய்ய உத்தரவிட்டார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசு தரப்பு வாதத்தை கேட்டறிந்தது. அப்போது வேலைவாய்ப்பு வழங்குவது தொடர்பாக குழு அமைக்கப்பட்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது என தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதி பட்டு தேவானந்த் நீதிமன்றம் தாமாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட பின்தான் தமிழக அரசு சார்பில் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது என தெரிவித்தார். நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை தமிழக அரசு பின்பற்றாதது அவமதிப்பு செயல்தான் என திட்டவட்டமாக தெரிவித்த நீதிபதி கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தற்போது வரை பதவி வகித்த தலைமை செயலாளர்கள் ஜூலை 21ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர்.
தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பாஜகவால் மட்டுமே உதவ முடியும் என அக்கட்சியின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இது தொடர்பாக பேசிய கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். ஸ்டாலின் சொல்றாரு எல்லா குழந்தைகளுக்கும் தமிழ் பெயர் வைங்க, எல்லா படத்துக்கும் இங்கிலீஷ் பெயர் வச்சுட்டு இருக்கீங்க. அதுல வேற தமிழ் உணர்வாளர் அவரு நடிச்சவர். தமிழ் உணர்வாளர் தமிழ்ல பேர் வைங்களா? அதுக்கு தமிழ் பேர் என்னன்னு தெரியல. இப்படி ஒரு பேர் தமிழ்நாட்டில் அதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆக எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு ஆனா தமிழ் உணர்வாளர் தமிழ். உங்க நிறுவனங்கள் எல்லா பேரும் தமிழை வச்சு தமிழ் உணர்வாளர் தமிழ். யாரை ஏமாத்துறீங்க? அதனால தமிழ்நாட்டில் நாங்க சவாலா எடுத்துக்கிறோங்க. தமிழ்நாடு வளர்ச்சிக்கு பாஜக தான் நிச்சயமாக உதவி செய்ய முடியும். டபுள் என்ஜின் கவர்மெண்ட் இல்ல ட்ரிபிள் என்ஜின் கவர்மெண்ட் 2026 வரப்போகுது. அதுக்கப்புறம் மக்கள் பார்க்கத்தான் போகிறார்கள். ஏன்னா எல்லாத்துக்கும் தடை போட்டுட்டு இருக்காங்க. சிறிய இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் ஜனம் செய்திகளோடு.